இது வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுது. 40 இயர்ஸ். ஜஸ்ட் 4500 ரூபா. இது எங்கள் கல்யாண புடவை. இது வந்து எங்களுக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு எடுத்தது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு 70 வயசு நடந்தது. 70ஆம் கல்யாணமா? 70. மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னடா சூப்பரா பெட்ல உட்காந்துட்டு இருக்கோமே பாக்குறீங்களா? ஆமா, நடிகை ஜெயலட்சுமி மேமோட சீரியல் கதை அண்ட் சீரியல்ல அவங்க என்னென்ன மாதிரி சாரீஸ்லாம் வேர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ்லாம் போட பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, நம்ம அப்படியே விரிச்சு வச்சிருக்கோம் நிறைய சாரீஸ், நிறைய ஆர்னமெண்ட்ஸ். இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கும் கதை இல்லையா? கண்டிப்பாக இருக்கேன். எங்க இருந்து ஆரம்பிக்கணும் நீங்களே சொல்லுங்க மேம். எனக்கு தெரியாது இந்த சாரீஸ்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக தென்றல் ஆரம்பிச்சிடலாம். அந்த காட்டன் சாரீஸ் எல்லாம் எங்க எது எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? அந்த எல்லாமே அந்த லைன் ஃபுல்லாகவே இந்த மொத்த சாரியும். ஓகே. நான் 2-3 வருஷம் 5 வருஷம் போச்சு இல்லைங்களா? ஆமா. அது எல்லாமே காட்டன் சாரீஸ் தான். அவர் ஃபுல்லாக காட்டன் தான் கட்ட சொன்னாங்க. அதனால காட்டனாக ஃபுல்லாக எடுத்து அது ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிற ஒரே மாதிரி பேட்டர்ன் மோஸ்ட்லி கேட்டாங்க. அது எல்லா கலர்ஸ்லையும் கிடைக்கல. அப்புறம் வேறு வேறு சாரீஸ் வந்து காட்டனாக. அது ஃபுல்லா தென்றல் சாரீஸ் தானே மேம்? இல்லை, அந்த சைடு மட்டும் தென்றல். ஓகே. அதுல ஒரு ஸ்பெஷலான ஏதாச்சும் ஒரு சாரீனா நான் எடுத்து கொடுக்குறேன். எதுன்னு சொல்லுங்க. இதா இருக்கு பாருங்க. இதுவா? இது ஒரு சாரீ தான். ஒரே சீரியலில் ஃபுல் சீரியலுக்கு இதுதான் யூஸ் பண்ணேன். அப்படியா? ஆமாம். ஓ ஐயோ மேம், நல்லா இருக்கு மேம். லைக் ஓல்டு சாரியில் இல்லை, இது வந்து சாமி சாமி சாமி, அதாவது அம்மன் மாதிரி வருவாங்கல்ல, அந்த சாரி. நீதானே என் பொண்ணு சொந்தத்தில் நான் அந்த கருமாரியம்மன் சாரி கட்டிட்டு இந்த மாதிரி கருமாரியம்மன் சிலையை வச்சுக்கிட்டு இந்த சாரி கட்டிட்டு தான் வருவேன். வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சொல்லிட்டு போவேன், இது நடக்கும், இது அது நடக்காது, இது இவங்களோட சேர்க்கணும், இது இவங்களோட சேரக்கூடாது, இவங்களோட தான் கல்யாணம் நடக்கும், இவங்களோட கல்யாணம் நடக்காது, இந்த வீட்டில் ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தலையில் கருமாரியம்மன் ஸ்டாச்சு இருக்கும். தலையில் வச்சுட்டு இந்த ஒரு புடவை தான் அந்த சீரியல் முழுக்கவே கட்டினேன். ஃபுல்லா எப்படி மேம் இந்த சீரியல்ல செலக்ட் பண்றதெல்லாம் அங்க காஸ்டியூம்க்கு ஆள் இருப்பாங்களா, இல்லை நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்களா? இல்லை, கம்பெனியில் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த கேரக்டர் இந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சாமியார் கேரக்டருக்கு இந்த காவி கலர் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காசு கொடுத்து வாங்கி தான் பண்ணேன். சார் ஒரு சாரி தானே சார் நீங்கள் எடுத்துங்கன்னு. இல்லை நீங்களே எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னாங்க. ஏன்னா நீங்கள் தானே வேர் பண்ண போகிறீங்க, அதனால் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த ஒரு சாரி தான் அது நீதானே என் பொண்ணு சொந்தம். அது ஃபுல்லாக அந்த சாரி கட்டிருந்துச்சு. எவ்வளோ வருஷம் முன்னாடி மேம்? இப்போ ஒரு 4 இயர்ஸ் பேக். 4 இயர்ஸ்க்குள்ள 3 இயர்ஸ் பேக் இப்போ தான் பண்ணது. ஓகே. அதில் வந்து கலைஞர் டிவியில் வந்துச்சு. அழகான சாரி. உங்களுக்கு சாரி கூட இருக்கிற ஒரு கனெக்ஷன் எப்படி? உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சாரி கட்டுறதுன்னா? ஏன்னா நம்ம படத்துல இருந்து பார்க்கும்போது நீங்கள் சாரியில் தான் இருப்பீங்க, ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருப்பீங்கல்ல? ஆமாம். ஸோ சொல்லுங்கள், உங்களுக்கு பர்சனலாக எப்படி சாரி மேலே இருக்கிற ஒரு இது? எனக்கு சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து சாரி, நான் எங்கள் அம்மா சாரி, பட்டு சாரிலாம் எடுத்து கட்டிக்குவேன் நான். அந்த பழக்கம் இருக்குது எனக்கு. சாரீஸ் கட்டுறது ரொம்ப இஷ்டம். ஒன்றும் இல்லை. இது வந்து தென்றல் ஃபுல்லாக போயிடுச்சு. இது நீதானே என் பொண்ணு சொந்தம் இதாகிடுச்சு. இது வந்து பைரவி சீரியலில் வந்து பாம்பேலேருந்து நான் வரேன்னா. ப்ளூவா? ஆமாம், ப்ளூவும் பிங்க்கும் சேர்ந்து பாவாடை தாவணி மாதிரி வரும்ல, ரெண்டும் ஒரு செட்டா? ஆமாம், அதுவும் அந்த கீழே இருக்க பிங்க்கும். இதுவா? ஆமாம். அம்மா செம வெயிட். இப்படி பாம்பேலேருந்து வரணும் அப்படிங்கும்போது அந்த ரிச்சா அந்த அந்த காக்ரா லுக், அந்த பேட்டர்ன் அது. போட்டீங்க அவ்வளோ வெயிட்? ஆமாம். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கா மேம்? அந்த பழக்கமே இல்லை என்கிட்ட. அப்போ இல்லை, இப்போ செல்ஃபோன் வந்து கூட அந்த பழக்கம் வரல எனக்கு. இல்லை, சீரியல்ல தேடி பார்த்தா கிடைக்கும்ல? கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி இந்த மாதிரி சாரீஸ் முன்னாடி போட்டிருக்கீங்களா? படங்கள் அப்பெல்லாம் படங்கள்ல அந்த காலத்துல இருக்கும்ல. பிடிக்குமா? அவ்வளோ வெயிட் இருக்காது. அதுதான். இது வந்து காக்ரான்றதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இது இல்லை, கண்ணாடி ஸ்டோன் வச்சிருக்கனால, இது கண்ணாடி இருக்கிற மிரர் இருக்கிறனால உங்களுக்கு ஹெவி வெயிட்டாக இருக்கும். எப்படி மேம் கேரி பண்ணீங்க? கஷ்டம்தான். ஒரு மீம் இருக்கு, அதாவது ஃபங்க்ஷனுக்குன்னா அந்த மாதிரி போட்டு வந்து வீட்டில் கட்டி வச்சிரும். நாங்கள் காலையில் 8:30 மணிக்கு 7:30 மணி 8 மணிக்கு போட்டோம்னாக்கா நைட்டு 8 மணிக்கு தான் கட்டுவோம். ஐயோ, அல்ல அதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது 2 மணி நேரமே இப்போ கட்டுறாங்கன்னா, இப்போ ஸ்டெப்ல ஏறும்போது தூக்கி பிடிச்சி வச்சு ஏறுவாங்க. நான் அவ்வளோ வெயிட் இது. அதான் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் ஏதாச்சும் நடந்திருக்கு? எனக்கு பார்க்கும்போது அப்படிதான். நான்லாம் போட்டிருந்தேன்னா ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ணியிருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கு, அற்புதமாக இருக்குன்னு பாராட்டினாங்க. அதுவே நமக்கு போகிறோம்.
அதுக்காக தானே பார்த்தேன். எடுத்து இது பாண்டவர் இல்லம் கட்டினது. இது செக்குடு ஃபுல்லா பாண்டவர் இல்லம். ஓ, செக்குடு சாரி. கீழே இருக்கிறது எல்லாமே. ஆமா ஆமா. ஓ. கிராமத்துல வந்து பால்காரன் ஒய்ஃப் இல்லையா, ம். ஸோ எல்லாமே செக்குடு சாரீஸ் இது மாதிரி கட்டணும். உங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ் மேம் இப்போ பர்சனலா கட்ட பிடிக்கும்? இப்போ இவ்வளோ சாரீஸ் நீங்க ஒவ்வொன்று எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல நீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் கட்டுறது? எனக்கு எல்லா சாரியும் பிடிக்கும். மெயினாக காட்டன் நல்லா பிடிக்கும். ம். காட்டன் நல்லா கஞ்சி போட்டு அயன் பண்ணி அப்படி கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும்ல, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் இப்போ இதுல உங்களோட ஃபேவரட்ஸ், இப்போ நம்ம எடுத்தது புதுசா எடுக்க வேணாம், இப்போ எடுத்ததுல உங்களோட ஃபேவரட் சாரி என்னது வரும்? இதில் ஃபேவரட் நிறைய வாட்டி ரிப்பீட் சாரீஸ் இருக்கும்ல, ம். அதனால எதுவுமே இருக்கு. இந்த சாரி ரொம்ப பிடிக்கும், ப்ரௌன் கலர். இந்த மலர்கள் அந்த சீரியல் நிறைய சீரியலுக்கு ரிச் கெட்டப்புக்கெலாம் நிறைய கட்டியிருக்கேன். ப்ரௌன் சாரி ஃபுல் சாரி நல்லாயிருக்கும். இது எல்லாமே நமக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து கொடுக்குற சாரீஸ் தான், நம்ம செலக்ட் பண்ற சாரீஸ். எல்லாம் நாங்கள் காசு கொடுத்து வாங்கணும். இப்போ சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே நாம தான். ஓ. சினிமா தான் அவங்க கொடுப்பாங்க. ஓ. அது கூட இப்போ மாறிடுச்சு. இப்போ என்னென்னா அந்த ஆய் படம் பண்ணும்போது சாரி கேட்டப்போ ஏவிஎம் அவ்வளோ பெரிய படம் இதுதான். அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்ப்பா நல்ல ரிச் சாரீஸு, அவங்களே எடுத்து சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ எவ்வளோ சாரி மேம் வாங்கியிருப்பீங்க? வாங்க தான் ஒரு 10 சாரி வாங்க தான் ஒரு சீரியலுக்கு 10 சாரி இருக்கும். அப்புறம் அது மிக்ஸ் பண்ணி கட்டுவோம். அது நிறைய சாரீஸு நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஊரில் வில்லேஜெலாம் இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சீரியலுக்கு சாரீஸ் தான். ஓகே. என்னென்ன சீரியல்ஸோட ஞாபகங்கள் அந்த சாரீஸ்ல இருக்கு சொல்லுங்க மேம். வீட்டுக்கு வீடு வாசப்படி அந்த இது கட்டினது இதெல்லாம் எல்லாமே. இது எல்லாமே அது ரிச் கெட்டப் தானே. இதில் இந்த இது 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 3 செட்டும் ரிச் கெட்டப், அதனால அதை ஃபுல்லாக அதை கட்டிட்டு இருந்தோம். இவ்வளோ சாரீஸ் இருக்கும் உங்ககிட்ட. இந்த சீரியலோட சாரீஸ்னே இவ்வளோ இருக்கு. அது இல்லாமல் இன்னும் நிறைய சாரீஸ் நான் வந்து ஊரில் விவசாயம் இருந்ததுல, வருஷம் வருஷம் பொங்கலுக்கு போகும்போது ஒரு 25-30 சாரி கொண்டு போவேன். அங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல லேடிஸு, அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவேன். அது மாதிரி காட்டன் சாரீஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சாரி ரொம்ப ரிச் சாரீஸ்லாம் அவங்க கட்ட மாட்டாங்க. ஸோ இந்த பூனம் சாரி, இந்த காட்டன் சாரீஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வருஷத்தில் ஒரு 25 சாரி 30 சாரி கொண்டு போய் கொடுத்துருவேன் ப்ளவுஸோட. உங்களுக்கு அதாவது மறக்க முடியாம யாராச்சும் கிஃப்ட் பண்ண ஒரு சாரி, இல்லைன்னா நம்ம ஆச்சி கூட ஃபோட்டோ பார்த்தோம் இல்லையா அங்க. ஸோ ஆச்சியோட சாரி கட்டுற ஒரு ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க ஏதாச்சும் உங்கள் சாரி கட்டுறது பார்த்து ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி? நல்லா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதர்வைஸ் பண்ண மாட்டாங்க. நம்மகிட்டலாம் பேசுகிறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த விஷயத்தில் நான் முதல் படத்துலேருந்து என்னை பார்த்தனாலே என்னவோ தெரியாது, ஜெயலட்சுமிமா ஜெயம்மான்னு அவ்வளோ அன்பாக இருப்பேன். எங்கே பார்த்தாலும் கூப்பிடுவாங்க, ஜெயவா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, உட்கார வைப்பாங்க, சாப்பிடும்போது கொடுப்பாங்க, பழம் சாப்பிடும்போது கூப்பிட்டு கொடுப்பாங்க. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி கொஞ்சம் ரிச் கெட்டப் இல்லையா. இப்போ விஜய் டிவியில் வந்த சீரியல் இது, அது ஃபுல்லாக ரிச் கெட்டப், பெரிய பணக்கார வீட்டு இது தானே, அதனால எல்லாம் ரிச் கெட்டப். எல்லா விதமான சாரீஸ் கட்டுறதுக்கான ஒரு இது கிடைச்சிருக்குல்ல, லைக் எல்லா விதமான சாரி, நார்மல் சாரீஸ்ல இருந்து கிராண்ட் சாரீஸ் வரைக்கும். கண்டிப்பா. இப்போ சீரியல்ல எல்லாருமே ஆக்ட்ரஸ் கட்டுற சாரிகள்னா ஜென்ரலாவே ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் இல்லையா. ஆமா, இவங்க கட்டுற மாதிரி சாரி கட்டணும், இவங்க வாங்குற மாதிரி எங்க வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டு கடைக்கு போய் அவங்க அதை கட்டியிருக்காங்க, அது வேணும் அது கேட்டு வாங்கி கட்டிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட வந்த நார்மல் ஜென்ரலா யாராச்சும் வந்து ஜாலியா பேசுவாங்க, நீங்க எங்கெங்க இந்த ஷாப்ல எடுக்கிறீங்க அப்படின்னு. நான் பர்டிகுலரா இந்த ஷாப் அந்த ஷாப் இல்லை, நான் போவேன், இந்த கடையில் என்ன இருக்குது, நான் எதிர்பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு 5-6 புடவை 10 புடவை எடுத்து போடுவாங்க, இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்ப்பேன். இல்லைன்னா அந்த மட்டும் சரி இல்லைங்க நான் எதிர்பார்த்தது இல்லை அப்படின்ட்டு போயிடுவேன். எங்கள் வீட்டிலோட சொல்லுவாங்க, போகணுமா 4 சாரி எடுத்து போடுவேன், எல்லாம் ரிச்சு தானே அப்படின்னா. அப்படி இல்லை, கட்டினதே திரும்ப திரும்ப ரிப்பீட் வர மாதிரி ஒரே பேட்டர்ன் ஒரே இது இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சீரியல்னு இல்லை, ஜென்ரலா ரிப்பீட் பண்ணி கட்டுறதுங்கிறது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவேன். வேணாம், நான் ஒரு கல்யாணத்துக்கு நான் போட்டேன்னா அது இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த கல்யாணத்துக்கு தான் நான் போடுவேன், அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி? நானும் அப்படிதான். இப்போ இந்த வாட்டி கட்டினேன்னா அது வந்து மறுபடியும் கட்டுறதுக்கு எப்படியும் ஒரு 1 இயர்க்கு மேலே ஆகிடும். ஏன்னா நிறைய சாரீஸ் இருக்குல்ல, எல்லாம் அதை ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட ஃபேவரட் சொல்லுங்க மேம். இந்த சீரியல் கட்டினது ஓகே, பட் இதில் உங்களோட ஃபேவரட் இந்த சாரி கட்டினப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? புது புது அர்த்தங்கள்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் சீரியலில். அதில் வந்து நமிதா எங்கள் ஃப்ளாட்டுக்கு வர மாதிரி ஒரு கேரக்டர் அது. அந்த சீரியல் வரும்போது நான் வந்து ஒரு பட்டு சாரி
ரெட் கலரில் ஒரு பட்டு சாரி, கிட்டத்தட்ட 35,000 என்னும் அந்த சாரி. அந்த சாரி கட்டிட்டு போனேன். எல்லோரும் சார் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, கலர்ஸ் அதுவும் உங்கள் கலருக்கு அந்த கலருக்கு அவ்வளோ இதாக இருக்குது. எடுக்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எடுக்க முடியல, வெயிட்டாக இருக்குங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த சாரி. அது எல்லாருமே பாராட்டினாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது எல்லாமே நான் வந்து கட்டுறது எல்லாமே சொல்லுவாங்க, எப்படிங்க சூஸ் பண்ணுறீங்க? இப்போ இந்த இது கூட வீட்டுக்கு வீடு வாசப்படி கூட கட்டுறேன்னு எல்லாரும் கேட்டாங்க, எப்படி செலக்ட் பண்ணீங்க, எப்படி இது கலரு, எல்லா கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி இல்லை, கலர்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் மேட்சிங், டிஃப்ரெண்ட் பார்டர்ஸு. அதுதான் நான் கேட்கணும், எப்படி அப்படி செலக்ட் பண்றீங்க? நான் இவ்வளோ நாள் நினைச்சது ஓகே, நமக்கு சீரியல்னா சீரியல் அந்த செட்ல இருந்தே கொடுத்துருவாங்கன்னு. இப்போ நம்மளே செலக்ட் பண்ணணும்னா நம்மள அவ்வளோ கான்சியஸா இருக்கணும்ல. இப்போ ஓகே, நம்ம இந்த சீரியல் இப்படி கட்டியிருக்கோம், இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கணுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும்போது எப்படி மேம் கஷ்டமா இல்லையா? ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆக்ட் பண்றோம், நமக்கு கேட்குறாங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, இந்த கேரக்டர் இவ்வளோ ரிச்சாக இருக்கணும் மேடம், இல்லை புவராக இருக்கக்கூடாது, இல்லைன்னா நார்மலாக இருந்தால் போகிறோம், இந்த கேரக்டர் இது ஒரு சில சீனு மேரேஜ் செட்டப் தான் வரும், மற்றபடி நார்மலாக கட்டுங்க அப்படின்வாங்க. நம்ம பூனம் சாரீஸ் நார்மலாக இருக்கும், கேஷுவலாக எல்லோரும் கட்டுற மாதிரி இல்லாமல் அதுலேயே ஒரு டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடி கலைச்சி போட்டு இல்லை தேடி பார்த்து அது எதாவது செலக்ட் பண்ண ஒரு 4 சாரி அதை செலக்ட் பண்ணிட்டு வந்துடும். காட்டன் சாரியும் கூட நான் வந்து தெண்டலில் கட்டும் போது ஒவ்வொருத்தரும் கேட்டு, சரி எப்படி இவ்வளோ அழகாக கட்டுறீங்க, எப்படி இவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க எல்லோரும். எந்த சாரி ரொம்ப கேட்ட சாரினா அது எதுவும் இருக்கும்? இந்த ப்ளூ சாரி கட்டினா இந்த கலருக்கு இந்த காம்பினேஷனில் சாரீஸ் ரொம்ப கம்மி. ஆமாம், இந்த டார்க் ப்ளூ லைட் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப கம்மி. எனக்கு இது டக்குன்னு இது பார்க்கும்போது நான் சீரியல் அவ்வளோக்கா பார்க்க மாட்டேன்னா, நம்ம விண்ணை தாண்டி வருவாயால த்ரிஷா கட்டிட்டு வருவாங்க, இது ஆமாம், இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் இருக்கும். என்னோட இது வந்து படத்தோடைய இந்த இதில் தான் சீரியல் பேட்டர்ன் வந்து ரொம்ப கம்மி கிடையாது. எப்படி மேம் அந்த நம்ம அதாவது இவ்வளோ வருஷம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது, அதாவது ஒவ்வொரு டிகேடுக்கு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் சாரீஸோட ட்ரெண்ட் மாறும் இல்லையா? எப்படி மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கா மாறினது இல்ல? இப்போ வந்து அந்த குவாலிட்டியும் அந்த இதுவும் இல்லை இப்போ ஆக்சுவலா. அதாவது டிசைனுங்கிற பேர்ல என்னென்னவோ போடுறாங்களே தவிர கம்ப்யூட்டர் டிசைன்ஸ் வருது. ஸோ கம்ப்யூட்டர் டிசைன் வந்து நாட் குட். அந்த பழைய டிசைன் மாதிரி இப்போ வர மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பட் அதர்வைஸ் அதுலேயும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கணும். அங்கே கம்ப்யூட்டர்லேயும் பெஸ்ட்டு கம்ப்யூட்டருங்கிற மாதிரி அதுலேயும் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். டைம் நிறைய எடுக்கும். ஒன்றா கொஞ்சம் நேரம் பொறுமையாக பார்ப்போம், ஆச்சான்னு இந்த இது முடிஞ்சிச்சு இது முடிஞ்சிச்சு. எப்படி மேம் சாரி எடுக்க போனால் அப்படியே சந்திரமுகி மாதிரி மாறிடுவீங்களா அந்த மாதிரி? இல்லை உங்களுக்கும் பொறுமை இருக்கா? நானாக தான் எடுப்பேன். அவ்வளோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே 35,000 ரூபாய் கொடுத்து ஒரு சாரி எடுத்தீங்கன்னு சொன்னீங்களே, இதை நம்ம கையில இருந்தே அது கொடுக்கும்போது எப்பயாச்சும் ஒரு வாட்டி அந்த மாதிரி எடுக்க முடியாத நிலைமை வந்திருக்கா? நமக்கு அந்த மாதிரி பொசிஷன் இருக்குன்னா எனக்கு அந்த பக்கம் போக மாட்டேன் நான். ஐ நெவர் கோ. ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம மனசு கஷ்டப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபேஸ் டல் ஆகிடும், மனசு இதாகிடும், வீட்டில் வந்தாலும் ஒரு மாதிரி எல்லா மேலே கோவம் வரும், எரிச்சல் வரும். அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதனால் இதுதான் நமக்கு ஓகேவா, ஓகே இன்னைக்கு கடவுள் இதான் கொடுத்துருக்காரு, ஓகே ஐல் டேக் திஸ் அப்படின்னு விட்டுரு. ஸோ ரொம்ப வருஷமா உங்ககிட்ட இருக்கிற ஒரு சாரினா அது என்ன சாரியா இருக்கும்? அது பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு சாரி. அது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக போகிறது. இது வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுது. 40 இயர்ஸ். ஜஸ்ட் 4,500 ரூபா. இது என் கல்யாண புடவை. அது சொல்லுங்க மேம். அழகான கலர் காம்பினேஷன் மேம், லைக் ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன், கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து எங்களுக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு எடுத்தது. ஓ, உங்கள் கல்யாணத்துக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு 70 வயசு நடந்தது. 70ஆம் கல்யாணம்? 70 கல்யாணம்னு சொல்லுவாங்களா? ஆமாம், கல்யாணம் மாதிரி பண்ணாங்க. அதுக்கு எடுத்தது. இதெல்லாம் மெமரிஸ். 3 டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸோட சாரி. ஆமாம். உங்களுக்கு இதில் ஃபேவரட் எது? எனக்கு ஃபேவரட் அதுதான், கல்யாண புடவை. ஸோ கல்யாண சாரிங்கிறது எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு சாரி தானே இல்லையா? அதில் என்ன மாதிரி ஞாபகங்கள் அந்த ஒரு மொமெண்ட்டில் ஒரு டென்ஷன்? அதனால பார்த்து எடுத்தது. வாழ்க்கையில் நம்ம கல்யாண நாள் பச்சை பசேல்னு எப்போ வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு பச்சை பசேல்னு பச்சையில் எடுத்துட்டு. அப்போ அவர் ஏதாச்சும் இது மாதிரி மேட்சிங்காக தான் போட்டிருந்தாரு? அவர் வேஷ்டி ஒயிட் வேஷ்டி வந்து பட்டு வேஷ்டி கட்டியிருந்தாரு, பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட் போட்டிருந்தாரு. ஸோ இதோட ஃபோட்டோஸ் எங்கேயாச்சும் இருக்கா, கல்யாணத்தோட ஃபோட்டோஸ்? இல்லை. ஐயோ, இந்த சாரீ எங்கள் மாமியார் கட்டி அந்த ஃபோட்டோ இருக்குது, அது இங்கே இல்லை, ஊரில் தான் இருக்குது. எங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன், ஐயோ அது கல்யாண புடவைமான்னு. பரவாயில்ல அத்தை, நீங்கள் கட்டாங்க, நீங்கள் கட்டி அவங்க கட்ட வச்சு
ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட கல்யாண ஃபோட்டோஸ்லாம் எங்கே போச்சு மேம்? அது ஒரு ஆல்பம் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஐயோ! ஸோ இந்த இந்த டிசைன் இது என்னன்னா எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது இது ரொம்ப இப்போ 40 இயர்ஸ்ன்னு சொல்லும்போது பழைய டிசைன் இல்லையா? ஆனா இது இப்போ விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லி இப்போ இது வந்து அப்போ புதுசு. அதுதான் அப்ப அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் அது கம்மியாகி இப்போ திருப்பியும் விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லி இந்த மாதிரி சாரீஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படி இருக்குது உங்களுக்கு? நான்லாம் 40 வருஷம் முன்னாடியே கட்டிட்டேங்கிற மாதிரி இருக்கா எப்படி? இல்ல இப்போவும் இதுல டிஃபரெண்ட் ஆஃப் கலர்ஸ் வந்துன்னு வச்சா எடுத்துருவேன். அவ்வளவுதான். ஸோ 60ஆம் கல்யாணத்துக்கு எப்படி சர்ப்ரைஸா வீட்ல இருந்து வாங்கி கொடுத்த சாரியா இல்ல நீங்களே போய்? நாங்க எல்லாரும் பிளான் பண்ணி என் டாட்டர் எனக்கு வாங்கி கொடுத்தப்படுவா. உங்களுக்கு பிடிச்ச கலர்னா என்ன கலர் இருக்கும்? எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும், ஆரஞ்சு பிடிக்கும், இந்த பிளாக் ரொம்ப பிடிக்கும். இந்த சாரி அப்ப ரொம்ப பிடிச்சிருக்குமே. ஆமா, பிடிச்சுதான் எடுத்தோம். ஓகே, அது 70ஆம் கல்யாணமா? இது 60ஆம் கல்யாணம். இது வந்து அவருக்கு 70th பர்த்டே. ஓகே. ஸோ எவ்வளோ சாரீஸ், எவ்வளோ ஞாபகங்கள். படத்துல ஏதாச்சும் சாரீஸ் போட்ட ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? படத்துல நான் அதிகமாக என்னோட யூஸ் பண்ண மாட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிடுவேன். படத்துல நான் அது யூஸ் பண்ண சீரியல் ஃபுல்லாக தான் நான் இருந்ததுதான். படத்துல சாரி முதல்ல எப்போ சாரி கட்டினீங்க? என்னோட 13வது வயசுல எங்க அம்மா புடவை, இந்த மாதிரி பச்சை கலர் புடவை தான் எங்க அம்மாது. இதுவா? இந்த மாதிரி. ஓகே. இந்த புடவை இல்லை, அவங்க இதுல வேற ரெட் கலர் பார்டர் போட்டேன். அது நல்ல பெரிய பார்டர் இருக்கும். அதுதான் கட்டினேன் ஃபர்ஸ்ட். ஒரு 12-13 வயசு இருக்கும். அப்போ என்னமோ தோணுச்சு அன்னைக்கு ஒரு நாள், சரி மம்மியெல்லாம் கட்டுறாங்களே நம்மளும் கட்டி பார்ப்போம்னு கட்டி பார்த்தேன். அது ஒன்று ரொம்ப அழகாக இருக்குமா அந்த கலர் உனக்கு அப்படின்னு. அதனால தான் அதே கலரில் என் கல்யாண புடவை எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் சினிமாலெல்லாம் தொடர்ந்து சாரி கட்டும்போது சாரி வேணாம், எனக்கு வேற ஏதாச்சும் கட்டணும், வேற ஏதாச்சும் ட்ரெஸ் போட்டுக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஆசை இருந்திருக்கா? இல்லை சாரியில தான் சாரியில தான் கம்ஃபர்டபுள். லைக் சுடிதார் போடணும், டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக போடணும், அதெல்லாம் படங்களில் பண்ணியிருக்கேன். நான் முதல் படத்தில் எதை கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி மாடர்ன் காஸ்டியூம் தான் எனக்கு, அதனால் அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணேன், அதுலேயும் மாடர்ன் காஸ்டியூம் தான் போட்டிருக்கேன். இப்போ பைரவி சீரியலில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது மறுபடியும் போடுறதுக்கு. ஸோ என்னுடைய இது பெரிய ஃப்ராக்கு, பெரிய சுடிதார் அதெல்லாம் அந்த பைரவி சீரியலில் போட்டேன். எல்லாருமே சொன்னேன், ஐயோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கே, சூப்பராக இருக்கே, இப்படி போடுறீங்க, எவ்வளோ அழகாக வாங்குறீங்க அப்படின்னு. என்னோடய செலெக்ஷன் எப்போவுமே சாரீலேருந்து எல்லாமே பாராட்டுற அளவுக்கு தான் இருக்கும். முதல்ல யாருமே சாதாரண எல்லாருமே புடவை கட்டுறாங்க, எல்லாருமே செலக்ட் பண்ணாங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க வாங்குறாங்க. பட் வந்து நம்ம சிலர் தான் நம்ம வந்து நல்லா இருக்குன்னு பாராட்ட முடியும், எல்லாரையும் பாராட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இது வரைக்கும் எல்லாமே சீரியல்லையும் சரி சினிமாலையும் சரி நல்லா இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே கலைநயத்தோட பார்த்து அதுதான் மெயின் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது நம்ம சாரி மட்டும் இல்லை, ஆர்னமெண்ட்ஸும் வச்சுருக்கோம். ஆமாம், அதை பற்றி இங்கே குட்டியாக ஒரு பாக்ஸ் பார்த்தேன் நான். எங்கதோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்ணில் பட்டுச்சு. இது என்ன சீரியலில்? இது இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படையில் இதுதான் ஃபுல்லாக எடுத்து நான் போட்டுட்டு இருந்தேன். அது இப்போ முடிஞ்சிருச்சு, அது அதனால் அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இல்லை மேம், இப்போ ஒரு சீரியலில் நம்ம உங்களுக்காக நீங்கள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும்னா எவ்வளோ தூரம் செலவாகும் மேம்? நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி இதில் தான் வாங்குவேன். ஹை குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும். பட்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி நிறைய காசு பல 10,000 5,000 எல்லாம் போட்டு வாங்கணும் அப்படி அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன். ஒரு பொருள் வாங்கினா ஒரு 1000 1500 அந்த சில அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 500 நல்ல பெஸ்ட்டு கிடைக்குதா அது வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் அண்ட் த்ரோ தானே, அதெல்லாம் நம்ம அப்படியே வச்சுருக்க முடியாது. அப்படி இருந்தால் நிறைய பொருட்கள், ஆனால் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இதெல்லாம் வந்து சில்வர் வித் கோல்டு கோட்டிங்கு. ஓ, அது என்ன சீரியலுக்கு வாங்கினது தானா? சீரியலுக்காக. இப்போ நம்ம மேரேஜ் செட்டப் அது இதெல்லாம் வருதுன்னா ரிச்சாக வேணும்ல. ஸோ அப்போ வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போட்டால் கருப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த பர்பஸ்க்காக வாங்குது. ஓ, அழகாக இருக்குது. கலராக மேட்சிங் ஆரம், நீட்டாக நெக்லஸ்ஸு, ஆரம் மாதிரி செட்டாக இருக்குது நிறைய. எல்லாமே நீங்கள் வாங்கினது தான்? ஒன்றும் கம்பெனி யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியாதுல்ல. அது சின்ன பொருளாக இருந்தாலும் அந்த காஸ்டியூமர் வந்து அம்மா கண்டினியூட்டி வந்துடும், அம்மா அது கண்டினியூட்டி வந்துடும். அவங்க கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னு அது வாங்கி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி எங்கிருந்து இது வாங்கினது, எங்கிறதுன்னு தெரியுமா? தெரியும். அழகா இருக்கு. எப்படி போய் செலக்ட் பண்றீங்க? இந்த மாதிரி வேணும்னா நாங்க போய் பார்த்து பிடிச்சிட்டு ஷாப்ல போய் பார்ப்போம்ல, போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆரம் வேணும், ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எடுத்து கொடுப்பாங்க.
அவங்க சாதாரணமாக முதல்ல எடுக்கணும், இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் இது வேணாம்னு சொன்னால் அப்புறம் லாஸ்ட்டில் இது கிடைக்கும். லாஸ்ட்டில் அது கிடைக்கும். இது வந்து ஆன்டி ஜுவல்லரி மாதிரி இருக்கும். ஓகே. ஐயோ இவ்வளோ மாலை ஆனால் எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது இல்லையா? அவ்வளோ சீரியல் பண்ணுறதுனால. ஸோ உங்கள் கல்யாணத்துக்கு வாங்கின ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கா? என்னென்ன போட்டிருந்தீங்க கல்யாணத்துக்கு? 40 வருஷம் எப்படி இருக்கும்? இல்லை சாரி இருக்குல்ல அதே மாதிரி கோல்டே மாற்றியாச்சு நம்ம. தாலி மட்டும் தான் இருக்கு அப்படியே. சார் இப்போ மாலை காட்டியாச்சு, ஏதாச்சும் கம்மல் அந்த மாதிரி இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. இந்த டப்பா ஃபுல்லாக தான் இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியாக உங்ககிட்ட இருக்கிற ஒரு சாரின்னா அது என்ன சாரியாக இருக்கும் மேம்? இதுவா? ஓ எவ்வளோ வரும் மேம் அதுக்கு? 45. 60 கல்யாணத்துக்கு எடுக்கலன்னா பின்ன இப்போ எடுக்கிறது. அதான் இந்த கம்மல் செஞ்சு இது செட் அப்படி மேட்சாக போட்டுக்கலாம். அழகா கியூட்டா குட்டி கம்மல். குட்டியாக அழகாக இருக்கும். ரொம்ப பெருசெல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுல்ல. குட்டியாக டப்பா ஃபுல்லாக அதுதான். ஃபுல் அதுதான். அங்கே ஃபுல்லாக ஜூம் உடனே நான் ஒரு நாளைக்கு வாங்கினதில்லை. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக சேர்த்து வைக்கிறது. எப்படி மேம் அது கலர் போகாம ஒன்று மெயின்டைன் பண்றது? சாரியா இருந்தாலும் ஆர்னமெண்ட்ஸா இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் மஸ்ட். நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது. கைட்டு வச்சுட்டோம்னா இதாகிடும். அதனால என்ன பண்ணோம், முதல்ல வந்து சில் தண்ணி இருக்குல்ல, அதில் ஒரு வெட் கிளாத் மாதிரி துணி வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆன அப்புறம் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சோம். அப்படியே போட்டு வச்சாலும் கருத்து போயிடும். இல்லை வெளியிலேருந்து உப்பு காற்று போடுவோம்ல, இது மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சா உப்பு காற்று உள்ளே படாது, திரும்ப கருக்காமல் அப்படியே இருக்கும். அது அப்படியே இருக்கும். ஓகே. இப்போ சாரீஸ் எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ 40 வருஷமா எங்க அந்த சாரிங்க 40 வருஷமா இந்த சாரி இருக்குன்னா இப்போ பார்த்தாலும் புதுசுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. 40 வருஷம் பழக்கம்லாம் கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ அது மெயின்டைன் பண்றதுன்னா ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமா? என்ன பண்ணுவீங்க மெயின்டைன்? இப்போ பட்டு சாரிலாம் வந்து அந்த சீரியல்னா அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை கிளைனிங் கொடுத்து அப்படியே எடுத்து வந்து வச்சுருவோம். இப்போ சாதாரண சாரீஸ் காட்டன் சாரீஸ்னால் வீட்டிலேயே வாஷ் பண்ணி அது கஞ்சி போட்டு அது அயன் கொடுத்து அயன் வாங்கி வச்சுருவோம். பூனம் சாரியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அதுவும் அயன் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஸோ கடைசியாக மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் கட்டின சாரி இல்லைன்னா யாராச்சும் வாங்கி கொடுத்த சாரியாக இருக்கலாம், நீங்களே செலக்ட் பண்ண ஒரு சாரியாக இருக்கலாம், இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் போட்டு போனேன் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஷேர் பண்ணணுன்னு ஏதாச்சும் இருக்குமா? எனக்கு யாரும் வாங்கி கொடுத்தது? எனக்கு என் பொண்ணு தான் வாங்கி கொடுத்துருக்கா நிறைய புடவை. என் பொண்ணு நிறைய புடவை வாங்கி கொடுத்துருக்கா. ஆக்சுவலாக சொல்லணுன்னா இல்லை பாதி சாரி அவள் தான் வாங்கி கொடுத்தா எனக்கு. எல்லாம் டாட்டர் கான்ட்ரிபியூஷன். ஆமாம், டாட்டர் அது வாங்கி கொடுத்து. இந்த சாரிலாம் கூட அவள் தான் வாங்கி கொடுத்தா. இது ஒரு பூ போட்டு பொம்மை போட்டது. இது சீரியலில் எங்கே கட்டினாலும் இது ரொம்ப அழகாக இருக்குன்னு இந்த சாரி பொம்மை. கிருஷ்ணர் யார்? ராதையா? ராதா கிருஷ்ணன். கியூட்டா இருக்கு. இந்த கலர் உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலர் அதில் தான் நிறைய இருக்கும். அது ப்ளவுஸ் அப்படியே சேர்த்து வச்சு இப்போ 100 கணக்கா சாரீஸ் இருக்கும்ல. ஆமாங்க, 2 பீரோ இருக்குது, 2-3 சூட் கேஸ் இருக்குது. ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ஒரு சாரி அப்படி ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு கிஃப்டாக ஒரு சாரி வாங்கி கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அவள் தனிப்பட்ட முறையில் அவள் தனியாக ஷாப்பிங் போய் வாங்கி கொடுத்தது கிடையாது. உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன வேணும் கேட்பாரு. நான் வந்து ஷாப்பிங் பண்ண பில்லுலாம் நான் போட மாட்டேன், அவர் தானே போடுறது. அவர் தான் பணம் கட்டுறது, எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது அவர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அழகழகாக சூப்பராக சாரீலாம் காட்டினீங்க, ஜுவல்லரி காட்டினீங்க. அப்போது எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ சாரீஸ் அவங்க சீரியலுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. தென்றல் சீரியல், சிட்டி சீரியல், எல்லா சீரியலோட சாரீஸ் அங்கே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், இவ்வளோ நேரம் எங்கள் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. வெல்கம். Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.